ஆதித்யா காட்டுக்குள் நுழைந்த முதல் சில நிமிடங்கள் எதுவும் வித்தியாசமாக தோன்றவில்லை. வழக்கமான மரங்கள், ஈரமான மண், காலடியில் உலர்ந்த இலைகள். ஆனால் அவன் சில அடிகள் முன்னே சென்றதும் ஏதோ ஒன்று மாறத் தொடங்கியது. காடு அவனை உள்ளே அனுமதிக்கிறது போல இருந்தாலும் அதே நேரத்தில் எதிர்த்தும் கொண்டிருந்தது. அவன் பார்த்த பாதை சில நொடிகளில் மறைந்துவிட்டது. திரும்பி பார்த்தால் அவன் வந்த வழி தெளிவாக இல்லை. திசைகாட்டியை எடுத்து பார்த்தான். ஊசி திடீரென நடுங்கி பிறகு மீண்டும் அதே வெறுமையான புள்ளியை நோக்கி நிலைத்தது. நேரம் நகர்கிறதா இல்லையா என்பதே புரியாத ஒரு நிலை. கைமணியில் இருந்த கடிகாரம் நின்றுவிட்டது. மொபைல் சிக்னல் இல்லை. ஆனால் அதைவிட அவனை அச்சுறுத்தியது அந்த முழு காட்டிலும் அவன் காலடி சத்தம் தவிர வேறெதுவும் கேட்காதது. அப்போதான் அவன் உணர்ந்தான், இது சாதாரண காடல்ல, இது அவனை சோதிக்கிறது. இந்த இடம் யாரையும் எளிதில் உள்ளே விடாது. ஆனாலும் அவன் உள்ளுக்குள் இருந்த ஆர்வம் இப்போது பயமாக மாறவில்லை. அது ஒரு பிடிவாதமான உறுதியாய் மாறியது. நான் இங்கே வந்துட்டேன் என்று அவன் மெதுவாக சொன்னான். அந்த நொடியிலே காற்று முதல் முறையாக அசைந்தது.